வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். டேனியல் பெனட் அப்படிங்கிறவர் இப்படியாய் சொல்லுகிறார்: சுயநலத்தை முக்கியத்துவப்படுத்தாமல் இறை சித்தத்தை கண்டறிந்து அதற்காக அர்ப்பணித்து வாழ்வதே மகிழ்ச்சியான வாழ்க்கையின் ரகசியம் என்று சொல்லுகிறார். 20வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். பூர்வ காலம் துவங்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுய பரிசோதனை செய்ய ஏதுவாக ஆண்டவர் தம் மக்களிடம் கேட்கும் கேள்வி கணைகள் நிறைந்துள்ள இவ்வேத பகுதியில் கர்த்தரின் இதயத்து வேதனை வெளிப்படுகிறது. நாம் முற்காலத்தில் செய்த நன்மைகளையும் விடுதலை செயல்பாடுகளையும் மறந்து பின்மாற்றமடைந்து இஸ்ரவேல் காணப்படுகிறது. இவ்வாறு அவரை விட்டு தூரப்படுவதின் விளைவுகளை இங்கே பட்டியலிடுகிறார். முதலாவதாக 21, 22 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே கனியற்ற நிலையை குறித்து சொல்கிறார். உயர்வான நோக்கங்களுடன் நற்கனியை தரும் திராட்சையாக உருவாக்கப்பட்ட இஸ்ரவேல் கனியற்ற காட்டு திராட்சையாக விளங்குகிறது. இஸ்ரவேலின் பாவங்கள் கழுவப்பட முடியாத கடினமான கரைகளாக இருக்கின்றன. நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? நீ உன்னை உவர் மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக நோக்கமற்ற நிலை. 23வது வசனத்தை நாம் வாசித்தால், ஆண்டவரை விட்டு பின்வாங்கியதால் சிலை வணக்கத்தில் ஈடுபட்டு திசையும் நோக்கமும் இன்றி ஓடுகிற பெண் ஒட்டகமாக இஸ்ரவேல் மாறிவிட்டது. மூன்றாவதாக 24வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது அங்கே நிலையற்ற நிலையை குறித்து நாம் பார்க்கிறோம். சுய இச்சையில் சிக்கி பிற இனத்து மக்களை நம்பி வனாந்தரத்தில் அலையும் காட்டு கழுதையை போன்ற நிலையற்றவர்களாக மாறினார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 27வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை இரட்சியும் என்கிறார்கள். இந்த பகுதியில் இஸ்ரவேலின் நிலையற்ற நிலையை குறித்து இங்கே கர்த்தர் விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இரக்கமற்ற நிலையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். 28வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நாம் இதை வாசிக்கலாம். எச்சரிக்கையான வார்த்தைகளை கூறிய தீர்க்கதரிசிகளின் வழிகாட்டுதலை கேளாமலும் மனந்திரும்பாமலும் பிற விலங்குகளை கொன்று வாழும் சிங்கத்தை போன்று இரக்கமற்றவர்களாய் தீர்க்கதரிசிகளை அழித்தனர். இதை நாம் 30வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா, சிட்சியை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். அழிக்கிற சிங்கத்தை போல உங்கள் பட்டயம் உங்கள் தீர்க்கதரிசிகளை பட்சித்தது. சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். இரக்கமற்ற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பின்மாற்றத்தில் பலவிதமான நிலைகள், ஆண்டவரை விட்டு தூரப்படுவதினாலே வந்த விளைவுகளை நாம் பார்த்தோம். கனியற்ற நிலை, நோக்கமற்ற நிலை, நிலையற்ற ஒரு நிலை, இரக்கமற்ற நிலை, இப்படிப்பட்ட பல நிலைகளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரப்பட்டனர். இறுதியாக நினைவாற்றலற்ற நிலை. 32வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் நாம் இதை அறிந்து கொள்ளலாம். 32வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இஸ்ரவேல் மக்கள்
ஆண்டவரை மறந்தது ஆச்சரியமான காரியம். ஒரு மணப்பெண் தன் ஆபரணத்தையும் ஆடைகளையும் மறப்பது போன்றது. எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருந்தும் அவரை மறந்து பிற தெய்வங்களை நாடிச் செல்லும் இஸ்ரவேல் மக்களை எச்சரிக்கிறார். கர்த்தர் நம் வாழ்விலும் கடந்த காலங்களில் செய்த அற்புதமான செயல்பாடுகளை நினைத்து பார்த்து அவருடன் நெருக்கமாக வாழ்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தாவே, உம்மை நெருங்கி வாழவும் உம் சமூகத்தை விட்டு விலகாதபடி என்னை காத்து கொள்ளும் என்று ஆண்டுடைய சமூகத்திலே கேட்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.